வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில பெரிய பெரிய விஷயங்கள கூட ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி விளக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எல்லாருமே, அதாவது பெத்தவங்க எல்லாருமே தினமும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சேலஞ்ச பத்தி தான் டீப்பா பேசப் போறோம். இந்த சீன் உங்கள பல பேருக்கு ரொம்பவே குவென்ச்சா இருக்கும் இல்லையா? காலையில குழந்தைய எழுப்புறதுல ஆரம்பிச்சு, சாப்பாடு ஊட்டுறது, ஹோம்வொர்க் பண்ண வைக்கிறதுன்னு, நீங்க சொல்றத உங்க குழந்தை கேட்கவே மாட்டேங்குதா? ஒவ்வொரு நாளும் ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கா? கவலையே படாதீங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல. சோ, இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, இந்த டெய்லி பவர் ஸ்ட்ரகிள் பத்தி 4 விதமான பேரண்டிங் ஸ்டைல்ஸ் என்னன்னு, அதுல எது பெஸ்ட், அதுக்கான சில பிராக்டிகல் டிப்ஸ், நம்ம கல்ச்சர்ல பேரண்டிங் எப்படி இருக்கு, கடைசியா நம்மளோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கணும்னு பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, ரிசர்ச் சொல்ற விஷயங்களை உங்க குடும்பத்துக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு பிராக்டிகல் கைடா மாத்த போறோம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம ஏன் சில சமயம் நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். இங்க பாக்குறீங்கல்ல, இந்த மாடலை உருவாக்குனவங்க சைக்காலஜிஸ்ட் டயானா பாம்ரெண்ட். அவங்க பேரண்டிங் ஸ்டைல்ஸை ரெண்டு முக்கியமான விஷயத்தை வச்சு பிரிக்கிறாங்க. ஒன்று, நாம குழந்தைங்க கிட்ட எவ்வளோ ரூல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதாவது டிமாண்டிங்னஸ். இன்னொன்று, நாம அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட்டிங்கா அன்பா இருக்கோம், அதாவது ரெஸ்பான்சிவ்னஸ். இப்போதான் அசல் விஷயத்துக்கே வர்றோம். இந்த அன்பு, அதாவது அரவணைப்புக்கும், இந்த கண்டிப்பு, அதாவது ரூல்ஸுக்கும் நடுவுல நாம எப்படி ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றோங்கிறது தான் நாம எந்த மாதிரியான பெற்றோர்னு முடிவு பண்ணுது. இந்த ரெண்டும் சேர்ற விதம்தான் 4 விதமான பேரண்டிங் ஸ்டைல்ஸை உருவாக்குது. இந்த டேபிள பாருங்க, இது அந்த 4 ஸ்டைலையும் ரொம்ப தெளிவா காட்டுது. உதாரணத்துக்கு, இந்த அதிகாரத்துவ வளர்ப்பு ஸ்டைல பாருங்க. இதுல ரூல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஆனா அன்பு அரவணைப்பு ரொம்ப கம்மி. இதனால குழந்தைங்க ரொம்ப பதட்டமா வளர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அனுமதிக்கும் வளர்ப்புல அன்பு ரொம்ப அதிகம், ஆனா ரூல்ஸே கிடையாது. இதனால குழந்தைங்க கிட்ட சுய கட்டுப்பாடே இல்லாம போகலாம். சோ நாம தேடுறது என்னன்னா, இந்த ரெண்டையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ற ஒரு ஸ்டைல். அப்போ இந்த 4ல எந்த ஸ்டைல் தான் பெஸ்ட்? ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான பதில் ரிசர்ச்ல ரொம்பவே தெளிவா ஆணித்தரமா இருக்கு. 25 தனித்தனி ஸ்டடீஸை ஒன்னா சேர்த்து அனலைஸ் பண்ண ஒரு பெரிய ரிவ்யூல ஒரு விஷயம் திரும்ப ப்ரூவ் ஆயிருக்கு. அது என்னன்னா, இந்த ஆதரவான அதிகார வளர்ப்பு முறைதான் குழந்தைங்களுக்கு எல்லா வகையிலையும் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. அதாவது அதிக அன்பும் தெளிவான ரூல்ஸும் ஒன்னா சேர்ற இந்த அப்ரோச் தான் குழந்தைங்களோட படிப்பு, சோஷியல் ஸ்கில்ஸ், மென்டல் ஹெல்த்னு எல்லாத்துலயும் இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துது. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? நாம ரொம்ப அன்பான பத்தவங்களா இருக்கணுமா, இல்ல ரொம்ப கண்டிப்பான பத்தவங்களா இருக்கணுமான்னு ரெண்டா பிரிச்சு யோசிக்கவே தேவையில்ல. ஒரு சூப்பரான பேரண்ட் இந்த 2 குணத்தையும் ஒரே நேரத்துல காட்டுவாங்க. அன்பும் கண்டிப்பும் சேர்ந்தது தாங்க ஒரு ஹெல்த்தியான பேரண்டிங். சரி, இப்போ தியரி எல்லாம் போதும். பிராக்டிக்கலா இதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த அப்ரோச்சோட கோர் மந்திரம்னே சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லும்போது கூட அதை ரொம்ப அன்பா மரியாதையா சொல்ல முடியும். உங்க குழந்தையோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டே நீங்க போட்ட ரூல்ஸை உறுதியா ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான டூல். உங்க குழந்தை கோபமா இருக்கும்போது உடனே அப்படி பண்ணாதன்னு கத்துறதுக்கு பதிலா முதல்ல அவங்க ஃபீலிங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீ கோபமா இருக்கேன்னு எனக்கு புரியுதுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதுவே அவங்கள கொஞ்சம் காம் பண்ணி நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்க வைக்கும். முதல்ல கனெக்ட் பண்ணுங்க, அப்புறமா கரெக்ட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். வாங்க ஒரு ரியல் லைஃப் உதாரணம் பார்க்கலாம். உங்க குழந்தை சாப்பாட்டை தூக்கி எறியுதுன்னு வச்சுப்போம். ஸ்டெப் 1, கோவப்படாதீங்க, விஷயத்த மட்டும் சொல்லுங்க. சாப்பாடு தட்டுல தான் இருக்கணும். ஸ்டெப் 2, விளைவு என்னன்னு முன்னாடியே சொல்லுங்க. இன்னொரு தடவை தூக்கி போட்டா லஞ்ச் முடிஞ்சது. ஸ்டெப் 3, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் தூக்கி போட்டா கோவப்படாம சரி லஞ்ச் ஓவர்னு சொல்லிட்டு பிளேட்டை எடுத்துருங்க. இங்க நீங்க தண்டிக்கல, அவங்க செஞ்ச செயலுக்கான விளைவை ரொம்ப அமைதியா கத்திக் கொடுக்குறீங்க. நம்ம பேசுற வார்த்தைகள்ல சின்ன சின்ன மாற்றம் செஞ்சாலே பெரிய மேஜிக் நடக்கும். இத உடனே செய்ன்னு ஆர்டர் பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு சின்ன சாய்ஸ் கொடுங்க. முதல்ல பல் தேக்கறியா இல்ல ட்ரெஸ் மாத்திரியான்னு கேட்டா அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த பவர் ஸ்ட்ரகிள் தானா குறைஞ்சிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்க வீட்ல ஒரு டெய்லி ரொட்டீனை செட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு தடவை ஒரு ரொட்டீன் சார்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் அந்த சார்ட் தான் பாஸ். நீங்க ஒவ்வொரு தடவையும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு நச்சு பண்ண வேண்டாம். அடுத்து என்ன பண்ணணும்னு சார்ட்ல பாருன்னு சொன்னா போதும். இது உங்களை ஒரு போலீஸ்கார மாதிரி நடந்துக்கிறதுல இருந்து காப்பாத்தும். ஒரு விஷயத்த எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்க நாம சொல்றதை விட நாம செய்யறதை தான் ஜாஸ்தியா கவனிப்பாங்க. நீங்க உங்க கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, மத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசுறீங்க, இதுதான் அவங்க கத்துக்கிற உண்மையான பாடம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். பேரண்டிங்கிறது நாம வாழ்ற சமூகம், நம்ம கலாச்சாரத்தை பொறுத்து கண்டிப்பா மாறும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எல்லாம் குழந்தையோட சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல, நம்ம ஆசிய கலாச்சாரங்கள்ல குடும்ப கட்டுப்பாடு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, குடும்ப பொறுப்புகள் இதுக்கெல்லாம் தான் அதிக வேல்யூ. இதனால ஒரு கல்ச்சர்ல சரின்னு படுற ஒரு விஷயம் இன்னொரு கல்ச்சர்ல தப்பா தெரியலாம். அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கல்ச்சர் மாறினாலும் அந்த அடிப்படை ஃபார்முலா மாறாது. அது என்னன்னா அன்பும் கண்டிப்பும். இந்த ரெண்டையும் உங்க கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க செயல்படுத்தலாம். முக்கியம் என்னன்னா அந்த ரெண்டோட பேலன்ஸ் தான். அதை நீங்க எப்படி செய்றீங்கன்றது இல்ல. சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். அப்போ நம்ம குழந்தைங்கள டிசிப்ளின் பண்றதோட உண்மையான கோல் என்னவா இருக்கணும்? நம்ம டிசிப்ளின்னு சொல்றோமே, அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தமே கத்துக் கொடுக்கறது அல்லது வழிகாட்டுறது தான் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம மொத்த அப்ரோச்சும் மாறிடும். நம்ம வேலை குழந்தைங்கள தண்டிக்கிறதோ கண்ட்ரோல் பண்றதோ கிடையாது. அவங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸை கத்துக் கொடுத்து சரியான வழியை காட்டுறது தான். ஸோ நம்ம மைண்ட் செட்ல ஒரு சின்ன ஷிஃப்ட் பண்ணா போதும். என் குழந்தைய எனக்கு கீழ்ப்படிய வைக்கிறது எப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, என் குழந்தைக்கு என்ன செய்யணும், அது ஏன் முக்கியம், நீ எப்படி கத்துக் கொடுக்கலான்னு கேட்டு பாருங்க. இந்த ஒரு கேள்வி ஒரு சண்டைய கூட ஒரு லேர்னிங் மொமெண்டா மாத்திடும். கடைசியா நம்மளோட இலக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு நல்ல பிள்ளைய உருவாக்குறது மட்டும் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமா பல வருஷத்துக்கு நீடிக்க போற ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான உறவை அவங்க கூட உருவாக்குறது தான். அந்த கனெக்ஷனுக்காக தான் நாம இவ்வளவு அன்பாவும் மரியாதையாவும் எல்லைகளை வகுக்கிறோம். இந்த பகுதியில நாம பார்த்த விஷயங்கள் உங்க பேரண்டிங் பயணத்துல ஒரு புது யோசனையை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க குழந்தைகிட்ட எதையாவது திருத்த முயற்சி பண்ணும்போது அதுல இன்னும் கொஞ்சம் அன்பையும் கனெக்ஷனையும் கொண்டு வர இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. இத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.